ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். அதாவது அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்டோட சோசியல் சயின்ஸ் புக்ல யூனிட் 1. ஸோ இந்த இதில் நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் 1ல வந்து ஐரோப்பியர்களின் வருகை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து ஒரு 3 பேஜ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 3 பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிமுகம் இந்த இந்த இடத்துல வந்து என்ன ஓவரால் ஜென்ரலாக சொல்லியிருக்காங்கன்னா, 18th செஞ்சுரியிலேருந்து 19th செஞ்சுரியில் நிறைய பேர் இந்தியாவுக்கு வராங்க. அப்படி யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வர பயணிகள், டூரிஸ்ட்டாக வராங்க, பிஸ்னஸ் மேனாக வராங்க, அப்புறம் சமய பரப்பாளர்களாக வராங்க, அப்புறம் பொதுப்பணி ஊழியர்களாக வராங்க. இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அது எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஸ்டேட் பேப்பர்ஸ். ஸோ அலுவலக செயல்பாடுகள் எல்லாமே அரசாங்க பதிவேடுகளில் வந்து அப்படியே நமக்கு ரெக்கார்டிக்கலாக இருக்குது. அண்ட் யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் வராங்க, போர்த்துகீஸ் வராங்க, டேனிஷ், அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வராங்க. ஸோ இவங்க வந்ததுக்கான எல்லா எவிடன்ஸுமே ரெக்கார்டிக்கலாக இருக்குது. எப்படி ரெக்கார்டிக்கலாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நமக்கு அதுக்கு ஒரு ஆர்கைவாகவே நமக்கு கிடச்சிருக்கு. ஆனந்த ரங்கம்ங்கிற ஒரு நபர். ஸோ இவர் தான் ஆனந்த ரங்கம். இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்டும் பண்ணிக்கோங்க. 1736 to 1760. ஸோ இந்த பீரியட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த ஆனந்த ரங்கம்ங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு டூபேஷ் மொழிபெயர்ப்பாளர். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கார். இவர் வந்து ஃப்ரெஞ்ச் ட்ரேட் நடக்குதுல, வர்த்தகம். ஸோ அந்த இடத்துல வந்து மொழியை வந்து பெயர்க்கிறாரு. இவருக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. என்ன ஹேபிட் அப்படின்னா, டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்குது. இந்த டைரி எழுதுகிற ஹேபிட்டில் அவர் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்டிக்கலாக பண்ணுறாரு. என்னென்னத்தை ரெக்கார்டிக்கலாக பண்ணுறாரு அப்படின்னா, டெய்லி ஈவெண்ட்ஸு, அப்புறம் இலக்கியங்கள், கவர்மெண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸு, ட்ராவல் அக்கௌண்ட்ஸு, ஆட்டோபயோகிராஃபி, மேனுஸ்கிரிப்ட்ஸ், இது எல்லாமே அவர் வந்து கையால் எழுதி வைக்கிறாரு. அதோட இது மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது ஒன் ஆஃப் தி மேஜர்னே சொல்லலாம். ஸோ 17th செஞ்சுரியிலேருந்து நமக்கு இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன்னே சொல்லலாம். ஸோ இந்த நபர் வந்து மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆனந்த ரங்கம். 1736 to 1760 இந்த பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆர்கைவ்ஸ்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக என்ஏஐன்னு சொல்லுவோம். அடுத்து நோட் பண்ணிக்கோங்க, என்ஏஐ. என்ஏஐனா என்னன்னு தானே கேட்குறீங்க. என்ஏஐங்கிறது நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா. என்ஏஐங்கிறது நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை இன்னொரு நேமில் எப்படி கூப்பிட்றாங்க, சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, டெல்லியில் இருக்குது. சரி, என்ஏஐ வந்து டெல்லியில் இருக்குன்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் அது மாதிரி எதுவும் இருக்கானா? இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஸோ மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து எப்படி மாறுதுன்னா, தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் அப்படிங்கிறதா மாறுது. ஸோ இந்த தமிழ்நாடு ஆர்கைவ்ஸில் மொத்தம் 1642 வால்யூம் ஆஃப் ஆர்கைவ்ஸ் இருக்குது. இந்த ரெக்கார்ட்ஸ் யார் சம்மந்தப்பட்டதுன்னு அப்படின்னா, டச் ரெக்கார்ட்ஸ். ஸோ எந்த வருஷம் அப்படின்னா, இதுவுமே ரொம்ப முக்கியம். டச்சோடைய டீட்டெயில்ஸ் எப்போலேருந்து எப்போனா, டச்சு வந்து 1657லேருந்து 1845. ஸோ டச் ரெக்கார்ட்ஸ் நமக்கு அப்படியே கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, டச் இது மட்டும் தான் கிடச்சிருக்கா, வேறு யார் எதுவும் கிடைக்கலையா அப்படின்னா, நமக்கு அதே மாதிரி டேனிஷோடைய ரெக்கார்ட்ஸும் கிடச்சிருக்கு. டேனிஷ் இது எப்போ கிடச்சிருக்குன்னா, டேனிஷ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1777லேருந்து to 1845. ஸோ அவங்களோட இதுவுமே நமக்கு கிடச்சிருக்கு. அண்டு டச் இதில் நமக்கு வந்து என்ன மெயினாக கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சின்லேருந்து கோரமண்டல் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, என்னென்னலாம் அரசாங்க வேலைகள் இருந்துச்சோ அதை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொன்று, இந்த உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லியிருக்காங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஸோ இவர் வந்து இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்.
ஸோ இந்த கொஷின் வந்துச்சு அப்படின்னா, இந்திய தேசிய ஆணவ காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஸோ இந்த இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டா. அண்ட் டேட்ஸ் எல்லாமே மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்த ஆர்கைவ்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி நமக்கு நேஷ்னல் மியூசியம் வந்து இருக்கு. ஏன்னா இது என்னடா ஆர்கைவ்ஸ்ல இருந்து என்னடா நீ மியூசியத்துக்கு போறேன்னு கேட்கலாம். இல்லை, இந்த இந்த டாபிக் உள்ள வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துட்றாங்க. ஆர்கைவ்ஸ்னா என்ன, மியூசியம்னா என்ன. ஏன்னா ஆர்கைவ்ஸ் எல்லாமே நம்ம வந்து மியூசியத்தில் தானே சேகரிப்போம். பழங்கால பொருட்கள் எல்லாமே மியூசியத்தில் தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி நேஷ்னல் மியூசியம் பற்றியான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்னா, டெல்லியில் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா. சரியா? இது எப்போ அப்படின்னா 1949. ஸோ 1949. ஸோ இந்த டேட் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா வந்து டெல்லியில் இருக்குது, 1949. ஓகேவா? அண்ட் நம்ம மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த இதில் அப்படின்னா, ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியா ஆட்சி செஞ்சாங்களே, இவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க, நல்லா ஆட்சி செஞ்சுருக்காங்களா, கெட்டதாக ஆட்சி செஞ்சுருக்காங்களான்றது நம்ம எப்படி யூஸ்வலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க வெளியிடுற காயினை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நவீன இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1862 அடுத்தது. ஸோ 1862ல் என்ன பண்ணுறாங்க, காயின் வெளில வருது. என்ன மாதிரி அப்படின்னா, குவீன் விக்டோரியா இறந்ததுக்கப்புறம் எட்வர்ட் 7 வந்து அவருடைய முகம் பதிச்ச, அதாவது அவருடைய போர்ட்ரேட் வச்ச ஒரு காயின் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆர்பிஐக்கு வந்து 1935ல் வந்து ஒரு அப்ரூவல் கிடைக்குது. நீங்கள் நோட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சதுக்கப்புறம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5 rupees நோட்டு. ஸோ 5 rupees நோட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் ஃபோட்டோவை பதிச்சு அப்படின்னா ஜார்ஜ் 6. ஸோ ஜார்ஜ் 6ஓடைய ஃபோட்டோ போட்டு 1938ல், அதாவது லைசன்ஸ் இல்லை, அங்கீகாரம் கிடச்சதுக்கப்புறம் 1938ல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 3 பேஜில் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அண்ட் இன்னொன்றுமே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், 1690ல் கடலூரில் உள்ள கோட்டையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா புனித டேவிட் கோட்டை. சரியா? சென்ட் டேவிட் போர்ட். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இதுலேயே நமக்கு 2 இருக்குது. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் என்று அழைக்கப்படுவார்னு கேட்டால் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட்னு சொல்லணும். 1690ல் வந்து கடலூரில் இருக்க போர்ட் நேம் என்னன்னு கேட்டால் செயின்ட் டேவிட் போர்ட்டுன்னு சொல்லணும்.